ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இந்த நாளும் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் நாம் ஆயத்தப்படுவோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் அந்த வசனத்திற்கு முன்பாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் தந்த நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வசன தியான நேரத்துக்காக உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற எங்களை இன்னும் தேவரீர் உம்மை நாங்கள் அறியவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்னும் அதிகமாக நாங்கள் காத்திருக்கவும் செபிக்கவும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஏசப்பா நீங்கள் கற்றுத்தாருங்க. ஏசப்பா கேட்குற எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்க ஆண்டவர். எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக கற்றுத்தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். 13வது வசனத்தை நாம் தியானித்தோம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆனால் இந்த நாள் அந்த 14வது வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், இந்த வேத வசனத்தில் ரோமருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் அழகாக எழுதுகிறார். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் உண்டு, தேவனுடைய ஆவியை பெறாமல். நாம் என்ன சொல்லுகிறது, நாம் தாயின் வயிற்றிலிருந்து வரும்போதே நாம் ஜீவனுடையவர்களாக இந்த பூமியிலே நாம் பிறந்தோம். ஆனால் நாம் அந்த ஜீவனுடையவர் அப்படின்னா நாம் முந்தின ஆதாமுடைய அந்த அந்த சோசத்தோடு அந்த ஜீவ ஆத்மாவோடு நாம் இந்த பூமியிலே நாம் பிறந்தோம். நாம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக மாம்சத்தில் நாம் இந்த பூமியிலே நாம் வெளிப்பட்டோம். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட சில காலங்கள் நாம் பெற்றோரோடு கூட நாம் இருந்து அந்த பெற்றோரோடு வளர்க்கப்படும் போது நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம், அவருடைய வார்த்தைகள், அவருக்கு கீழ்ப்படுகிற காரியங்களை குறித்து நாம் பெற்றோராலும் ஊழியக்காரர்களாலும் நாம் போதிக்கப்பட்டு நாம் வளர்க்கப்படுகிறோம். அந்த சூழ்நிலையில் பாருங்கள், நாம் தேவனுடைய ஆவியை குறித்து ஸ்தோத்திரம் நமக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நாட்களுக்கு பிறகு இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார். தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முந்தின ஆதாம் வீழ்ச்சி அடைந்தார். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த வீழ்ச்சியில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை அபிஷேகித்தார். நம்மை பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு பெரிய பிளவு, நாம் தேவ சமூகத்தில் நாம் எட்ட முடியாமல், தேவ சமூகத்திற்குள்ளே நாம் போக முடியாமல், நாம் தேவ சமூகத்திற்கு அருகாமையில் செல்லுவதற்கு தகுதி இல்லாமல் நாம் தூரப்பட்டிருந்த ஒரு நாட்கள் உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் வானத்துக்கும் பூமிக்கும் முழு குடும்பத்திற்கு நாம காரணராக நமக்கு எதிராக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களையும் குலைத்து தேவனுடைய ஆவியினாலே இருதிறத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார். சிலுவையினாலே பகையாய் நின்ற எல்லா சட்டத்திட்ட பிரமாணங்களையும் உடைத்து தேவனுடைய ஆவியினாலே நாம் பரலோக தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த ஒரு நல்ல ஒரு ஹிப்ட். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு உறவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதுதான் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லியிருக்கு, தேவனுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் இல்லை. அப்போ இன்றைக்கு பாருங்கள், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் 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 என்று சொல்லி கொள்ளுகிறோம். ஆனால் வேத வசனத்திலே நமக்கு ஏசப்பா ஒரு நிபந்தனை தந்திருக்கிறார். என்ன நிபந்தனை என்று சொன்னால் பாருங்கள், லூக்கா 24:49, நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கள்,
அங்கே பிதா வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அவருடைய புத்திரர்களாக அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் கலாத்தியரின் புஸ்தகத்திலே நாம் 4ஆம் அதிகாரம் 6-7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. 7வது வசனம் சொல்லுகிறது, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் புத்திரராக, தேவனுடைய புத்திரராக எண்ணி ஸ்தோத்திரம் நடத்துகிறார். தேவனுடைய புத்திரராக இருக்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தியத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை அவர் அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவருடையவர்கள் அவருக்காக நிற்க ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிற நமக்கு அந்த நல்ல கிருபையை அவர் தந்திருக்கிறார். அதுதான் பாருங்க, நம்ம சொல்லுகிறோம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவோம், நானும் தேவனுடைய பிள்ளை தான், நானும் அவருடைய பிள்ளை என்று சொல்லி நாம் அநேக தரம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் பிள்ளை என்று சொன்னாலும் நாம் பழைய மார்க்கத்துக்குள்ளே நாம் புதைந்து இருக்கிறோம். நாம் அந்த பழைய மார்க்கத்தை விட்டு, அந்த பாரம்பரியத்தை விட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வர முடியாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நான் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறேனா? இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு வெளிப்பாடை தருவாராக. அவர் நம்முடைய இருதயத்தில் இடைபடுவாராக. தேவனுடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறேனா, இல்லை நான் மாம்சத்தின்படி தான் நான் நடத்தப்படுகிறேனா என்கிறதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் திட்டமாய் நமக்கு உணர்த்துகிற காரியம் அதுதான். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அவர் நமக்கு சொல்லித்தந்த எல்லா வசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லா காலங்களும் வேளைகளும் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு இப்பொழுது எச்சரிக்கிற காரியம் என்ன என்றால், ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு என்று சொல்லு. ஆவிக்குரிய ஆயத்தம் நமக்கு இப்போ அதிகமாக காணப்படுகிறது. அந்த ஆயத்தம் உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் அவருடைய வருகையிலே கூட்டி சொல்ல வேண்டும். இன்னும் நாம் சொல்ல போனால் நாம் ஒரு மணவாட்டிகளாக, கர்த்தர் நம்மை ஒரு மணவாட்டியாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவருக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மணவாட்டி இன்றைக்கு மணவாளனுக்குரிய அந்த ஆயத்தம் என்கிற ஆடைகளை தரித்து கொள்ள வேண்டும் என்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். அதில் தான் முதல் பாற்று அதில் எழுதியிருக்கிற பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. அப்ப தேவனுடைய ஆவியிலே நாம் நடத்தப்படுகிறோமா? தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும். நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இல்லாவிட்டால் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டுமானால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோமா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே சொல்லி இருக்கிறது பாருங்க, அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது ஆவியின்படி நாம் நடப்பதற்கு. நமக்கு இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது இல்லை. நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது இல்லை. இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற கல்வி ஆகலாம், வேலை ஆகலாம், வீடாகலாம், இது எல்லாம் நமக்கு தேவை. இது நமக்கு தேவைக்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இது ஒரு நாள் நம்ம கூட இது வராது. நமக்கு இது வராது. இதெல்லாம் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஒரு வீடு நமக்கு தேவை, ஒரு படிப்பு தேவை, ஒரு வேலை தேவை, ஒரு வாகனம் தேவை.
நாம் இந்த உலகத்தில் சம்பாதித்து வைத்திருக்கிற சில நமக்கு தேவைக்கு தந்திருக்கிறார். ஆனால் இது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இது நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்கவும் செய்யாது. நாம் போகும்போது இதை நாம் கொண்டு போகவும் மாட்டோம். எப்படிப்பட்ட ஒரு மரணத்தினால் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போனாலும் எதையும் யாரும் கொண்டு போவதில்லை. ஆனால் நம்ம கூட வருவது என்று சொல்லி ஒன்று நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, நாம் ஆத்துமா சந்தோஷத்தோடு நம்மை இந்த உலகத்தை விட்டு இந்த மாம்சத்தை விட்டு பிரியும் போது, நாம் இந்த உலகத்தை விடும்போது நான் பரலோகத்திற்குள்ளே நாம் இருப்பேன் என்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இவ்வளவு ஸ்தோத்திர பற்றி கொள்ளவும், இவ்வளவு உபதேசத்தை நாம் கேட்டு நம்மை இன்னும் மாற்றிக்கொள்ளுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நாம் இந்த பூமியிலே கண்ணை மூடுவதும் நான் பரலோகத்திலே நாம் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். அங்கே செல்ல வேண்டுமானால் நாம் அவர் நமக்கு கற்றுத்தந்த அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறது அவசியமாக இருக்கிறது. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மாம்ச சிந்தை ஒரு நாளும் நமக்கு திருப்தி தராது, ஒரு நாளும் நிறைவை தராது. மாம்சத்தில் நாம் யோசிப்போமானால் என்றைக்கும் நாம் குறைவோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அந்த மாம்சத்தை ஸ்தோத்திரம் நான் களைந்து ஆவிக்குரியவர்களாக தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போது, அப்பா பிதாவே என்று சொல்லி அந்த புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாக நாம் மாறும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறது. அந்த ஆவிக்குரிய கண்களாலே பரலோகத்திலே ஸ்தோத்திர கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த நித்திய ஸ்தோத்திரம், அந்த மகிமையை நாம் பார்க்க முடியும். அந்த மகிமை தான் ஒரு நாளும் நம்மை விட்டு அழியாதது, மாறாதது. அந்த மகிமைக்கு நேராக கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஆவிக்குரிய சிந்தை, அந்த ஆவிக்குரியவான அந்த சிந்தை, ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைக்கு நேராக அந்த மகிமை, அந்த பரலோக மகிமையை நாம் பார்க்கும்போது இந்த பூமியில் இருக்கிற காரியம் நமக்கு பெருசாக தெரியாது. இதெல்லாம் எனக்கு தேவை. ஆனால் ஒரு நாள் நாம் இந்த பூமியை விட்டு போகும்போது கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இடம், வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்தை நம்முடைய கண்கள் காணவில்லை என்று சொல்லி நாம் ஸ்தோத்தரிக்கிற 1 கொரிந்தியர் 2:9 நாம் வாசிக்க முடிகிறது. நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த இடத்தை கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, நாம் அதை உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப ஆண்டவர் இந்த உலகத்தை விடையிலும் ஒரு பெரிய ஒரு மகிமை நிறைந்த ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு நாம் போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது தான் இந்த இடம். இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது இந்த சொற்ப நாட்களில் நாம் அந்த இடத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அதான் யோவான் 14:1-3 சொல்லும்போது, பிதாவிட்டல் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ண போகிறேன், அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். பாருங்க, எவ்வளவு அருமையான ஸ்தோத்திர கர்த்தருடைய வார்த்தை. நாம் இப்ப எதை குறித்து நாம் ஸ்தோத்திர வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஒரு ஆவிக்குரியவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஸ்தோத்திரம் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகிமையான ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், விரும்புகிற காரியம். அதை தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடமைக்காக நாம் ஆலயத்தில் போய் நாம் 1 மணிக்கூர் ஆராதித்து கொண்டு வருவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, நம் பாரம்பரியத்தை நாம் இன்னும் நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மாம்ச சிந்தை உள்ளவர்களாய் இல்ல, ஆவியின்படி நாம் நடக்கிறவர்களாய் ஆவிக்குரிய ஸ்தோத்தரிக்கிறோம் ஆடைகளை நாம் தரித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுதான் ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே நாம் எதை நாம் ஸ்தோத்திரம் நோக்கி கடந்து சென்றாலும் அது ஒரு நாள் நம்மை மரணத்திற்குள்ளாக நிறுத்தும். இந்த உலகத்தில் நாம் எதை அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய தேடல் எதுவாக இருக்கிறதோ அது மாம்சத்தின்படி இருக்குமானால் அது மரணத்திலே கொண்டு நம்மை விடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நாம் எங்கிருந்து இந்த பூமிக்கு புறப்பட்டு வந்தோமோ மறுபடியும் அங்கே நாம் போய் சேருவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும்
ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. நானே வழியா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். ஆவியிலே நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆவியிலே நாம் ஆமை ஸ்தோத்தரிக்கிற இந்த ஆமை துதிக்கிறோம் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும். ஆவியினாலே இந்த உலகத்தில் இருந்து நம்மை நெருக்குகிற எல்லா கிரியைகளையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் விட்டு நாம் தேவ சமூகத்திற்கு நம்மை ஆமை ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இந்த கடைசி நாட்களிலே நாம் ஆயத்தப்படுவோமா? நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? வாலிப பிள்ளைகளே, நாம் என்ன நிலைமையில் இருக்கிறேன்? நான் யாரை தேடி நான் இந்த உலகத்தில் பிரயாணம் பண்ணுகிறேன்? சகோதரங்களே, தாயே, சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? தன்னைத்தான் சோதித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான் என்று எழுதியிருக்கிறது. நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாய், தேவகுமாரனுக்கு முன்பாய், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் நிற்பதற்கு பாத்திரவான்கள் ஆவதற்கு நாம் கொஞ்சம் நம்முடைய கண்களை விழித்து ஏறெடுத்து பார்ப்போமா? நாம் எப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள இருக்கிறோம்? எப்படிப்பட்டதான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிற உலகத்துக்குள்ளே இருக்கிறோம்? எப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல செய்தி என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமானால் நிச்சயமாய் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லையே, நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையே, நான் வாஞ்சிக்கிறேனே, எனக்காக யார் ஜெபம் பண்ணுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் அறை வீட்டிற்குள்ளே பிரவேசித்து உன் ஆமை ஸ்தோத்திர அந்த ரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டு கேட்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது, பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது, நம்முடைய பரமபிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு அதிகம் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று லூக்கா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நம்முடைய பரமபிதாவிடத்தில் கேட்கும்போது அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்குள்ள ஒரு வாஞ்சை மட்டும் நமக்கு இருந்தால் போதும், ஒரு தாகம் நமக்குள்ளே இருந்தால் போதும். அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பாவத்தை எல்லாம் ஆமை ஸ்தோத்திரம் அறிக்கை செய்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு இயேசுவே அந்த பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்கும்போது கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். மானானது நீரோடே பார்த்து வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை நமக்கு இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. இது என்னோட தனிப்பட்ட விருப்பம், இது என்னோட விருப்பம், இது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். நான் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும், அந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்காக என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புவார். அப்படி அநேக ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே கேட்கிறீர்கள், நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? நான் ஆமை ஸ்தோத்திரம் கேட்கிறேன், எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி அநேகர் ஆமை ஸ்தோத்திரை கேட்கிறீர்கள். ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையாய் உங்களிடத்திலே கர்த்தருடைய ஆமை ஸ்தோத்தரிக்கிற வார்த்தை ஆமை துதிக்கிறவங்களுக்கு சொல்லுகிற ஒரு அன்பான ஆலோசனை, தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே கேளுங்க. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியின் மேல ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கட்டும், ஒரு தாகம் இருக்கட்டும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த விருப்பம் நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவங்களை கட்டாயம் ஆமை ஸ்தோத்திரம் ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஆண்டவர் அப்படிப்பட்டதான சத்தியத்திற்குள்ளே நம்மை வழிநடத்துவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு வரும் நாட்களிலே இன்னும் தொடர்ச்சியாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஆவியிலே பலப்படுத்துவாராக. கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான ஆண்டவரே ஸ்தோத்திர வார்த்தைகளை நீங்க தந்து ஆண்டவரே எங்களை இப்பொழுது சுத்தமாக்கி இருக்கீங்க. உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற மேசப்பா நடத்தப்படுகிற காரியங்களை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட தெளிவாய் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற பேசி கொண்டிருக்கீங்க. இந்த நாட்களில் ஆண்டவரே தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு, விருப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக தகப்பனே. ஆண்டவரே நிரப்புவீராக தகப்பனே. ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகள், ஐயோ நான்
நான் காத்திருக்கிறேனே, எனக்கு கிடைக்கலையே, நான் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவ கிருபைக்காய் காத்திருக்கு. கிருபை கொடுங்கப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா ஆண்டவரே, நிரப்புங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு சில பேர் ஆண்டவரே அது வேண்டாம் என்று சொல்லி எதிர்த்தாலும் தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த சத்தியம் உண்மை என்கிறதை கர்த்தர் முத்திரை போட்டு நிச்சயித்து நீர் காட்டுகிற தேவனப்பா. விரும்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆவியினால் கர்த்தர் நிரப்பும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் ஆமே ஸ்தோத்தரிக்கிற கர்த்தரை என்னை நடத்துகிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவரே தேவ முத்திரைய தேவரையுடைய பிள்ளைகள் மேல் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் தேவ சமாதானம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைந்தும் நிறைத்தும் இருப்பதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஏற்றுக்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.